பல்ஸ் ஆக்சிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஸோ இதுதான் பல்ஸ் ஆக்சிமீட்டருங்கிறது. நிறைய கம்பெனிஸ் நிறைய மாதிரி இது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பட் எல்லாமே ஃபிங்கரில் போட்டு பார்க்குறது தான். இந்த ஃபிங்கர் இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விரலில் இருக்கிற விரல் கலரை வச்சு தான் ஒர்க் பண்ணும். அதனால் நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டிருந்தாலோ ஆர்டிஃபிஷியல் நெயில் வச்சுருந்தாலோ அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஒருவேளை கையில் உங்களுக்கு எதாவது போட்டிருந்தீங்கன்னா உங்கள் கால்லையும் செக் பண்ணலாம், கால் விரலையும் செக் பண்ணலாம். பட் ஐடியல் வந்து உங்கள் இண்டெக்ஸ் மிடில் ஃபிங்கரில் செக் பண்ணுறது தான் ஐடியல். இது யூஸ்வலாக உங்களுடைய ஹார்ட் லெவலில் வச்சுட்டு இதை போடுறப்ப இப்படி கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு 2 வேல்யூ தெரியும். ஒன்று வந்து பல்ஸ் ரேட்டுன்னு சொல்கிறது வந்து உங்களுடைய ஹார்ட் ரேட் எவ்வளோ ஒரு நிமிஷத்துக்கு ஹார்ட் எவ்வளோ தூரம் துடிக்குதுங்கிறது தான் அந்த பல்ஸ் ரேட்டுன்னு சொல்கிறது. அது காமிக்கும். இன்னொன்று வந்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன் காமிக்கும். இந்த 99ங்கிறது ஆக்சிஜன் சேச்சுரேஷன் அண்ட் 84ங்கிறது என்னுடைய பல்ஸ் ரேட். இது 2 தான் உங்களுக்கு தெரியணும். பட் ஒரு சில பேருக்கு வந்து டக்குன்னு வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த 99ங்கிறது 96, 97, 98 இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் கண்டினியூஸாக பாருங்கள். எந்த வேல்யூ 5 செகண்ட்ஸுக்கு கண்டினியூஸாக இருக்கோ அதுதான் வந்து உங்களுடைய வேல்யூ. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஹார்ட் லெவலில் வைக்கணும், இண்டெக்ஸ் ஆர் மிடில் ஃபிங்கரில் வைக்கணும். ஒரு நிமிஷம் ஃபுல்லாக பார்க்கணும். அந்த ஒரு நிமிஷத்தில் 5 செகண்ட்ஸ் கண்டினியூஸாக எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் உங்களுடைய பல்ஸ் ஆக்சிமீட்டர் வேல்யூ, ஆக்சிஜன் சேச்சுரேஷன். இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆக்சிஜன் லெவல் உங்கள் பிளட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறது தான் ஆக்சிஜன் சேச்சுரேஷன். இதை ஏன் நம்ம பார்க்கணுன்னா, நம்மளுடைய COVID-19 இன்ஃபெக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்சிஜன் லெவல் ட்ராப் ஆகுது சில பேருக்கு. நார்மலாக இந்த ஆக்சிஜன் லெவல் ட்ராப் ஆனால் ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். உங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு நிறைய டைம் மூச்சு இழுத்து விடுவீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்து, இந்த கன்ஃபியூஷன் இதெல்லாமே வந்து உங்களுடைய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ஃபாலோனாக வருது. ஆனால் அந்த கோவிடில் ப்ராப்ளம் என்னென்னா, சில டைம் உங்களுக்கு சிம்டமே இல்லாமல் இருக்கும். பட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் உங்களுக்கு தெரியாமல் ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் நம்ம ரெகுலராக செக் பண்ணணும்னு சொல்கிறது. இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து எப்படி செக் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்டிங் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்த டைமில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மினிட்ஸ் நடந்துட்டு வந்து செக் பண்ணுங்கள். இந்த ரெஸ்டிங் ஃபேஸில் இருக்கிறது கண்டிப்பாக 95 and above இருக்கணும். அதுதான் நார்மல். அதே மாதிரி 6 நிமிஷத்துக்கு நடந்துட்டு வந்து பண்ணுறது வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் வேல்யூவை விட 5% குறைஞ்சிருக்கு அப்படின்னா, அப்ராக்சிமேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 வேல்யூஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இது சிக்னிஃபிகண்ட். இந்த 95க்கு கம்மியாக இருந்தாலோ உங்களுக்கு 4 to 5% ஆஃப் த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு நடந்து வந்ததுக்கப்புறம் குறையுது அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம், லங்கில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் டாக்டரை இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணணும். ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படும் உங்களுக்கு சிம்டமே இல்லாமல் இருந்தாலும். இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வேல்யூஸை அவர்லிலாம் செக் பண்ண வேண்டியதில்லை. ஒரு 3 times a day or 4 times a day ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நோட் டவுன் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இந்த வேல்யூஸையும் டெம்பரேச்சரையும் ப்ரீதிங் எவ்வளோ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ நேரம் ப்ரீத் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அது உங்களுடைய இம்ப்ரூவ் ஆகிறீங்களா, உங்களுக்கு வந்து கம்மியாகிட்டே வருது, உங்களுக்கு அதிகமாகிட்டே வருது உங்கள் ப்ராப்ளம் அப்படிங்கிறத இந்த டைரியை நமக்கு காமிச்சு கொடுக்கும். நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறப்பையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 94க்கு கீழே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படலாம். அதனால் உங்கள் டாக்டரை இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.